மழைக்கு வீட்டில் எல்லாருக்குமே சளிங்க. சளி சரியாக கொள்ளுப்பருப்பு செஞ்சு தரேன்னு சொல்லி எங்கள் அம்மா காலையிலேயே கொள்ளுப்பருப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா கொள்ளுப்பருப்பு செஞ்சால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. இந்த கொள்ளுப்பருப்பு கொங்கு நாட்டு ஸ்பெஷலுங்க. எங்கள் அம்மா கொள்ளுப்பருப்பு அரைச்சி சட்டியில் போடும்போது வீடு முழுக்க கொள்ளுப்பருப்பு வாசம் கம கமன்னு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்கள் அம்மா கொள்ளுப்பருப்பு கூட கொள்ளு ரசம் சேர்த்து வச்சுருந்தாங்க. கொள்ளு ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கொள்ளுப்பருப்பு செஞ்சு சூடாக சாதத்தில் போட்டு எங்கள் பாப்பாவுக்கு பிசைஞ்சு ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடே சாப்பிடாத எங்கள் பாப்பா இந்த கொள்ளுப்பருப்பு டேஸ்ட்டை பார்த்து எங்கள் அம்மா கையிலிருந்து வாங்கி அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இதை பார்த்து டெம்ட் ஆகி சூடாக சாப்பாடு போட்டு கொள்ளுப்பருப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேங்க. அப்படி தேவாமிர்தம் மாதிரி இருந்ததுங்க. ரசம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எனக்கு கொள்ளு ரசம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சரி, மறுபடியும் ஒரு ரிப்பீட் மோட்டில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பாடு போட்டு சாப்பிட்லான்னு பார்த்து எங்கள் பாப்பா நகர்ந்துக்கிட்டே வந்து எனக்கும் கொடுன்னு சொல்லி அவங்களே கையை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகளுக்கு கூட இந்த கொள்ளுப்பருப்பு அவ்வளோ பிடிக்குங்க. நீங்களும் மழை காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள்.